ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது பார்த்தோம்னா மென்சுரேஷன் 2D இருக்கு இல்லையா, அளவியல் மென்சுரேஷன் 2D அளவியல், அதில் பார்த்தோம்னா 2 டைமென்ஷன் இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் பார்த்தோம்னா ஒரு 5 கொஷின்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம். ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி நம்ம ஒரு 5 கொஷின்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். Okay, first question வந்து பார்க்கலாம். The area of the rectangular land is 240 meter square. If 8 meter is decreased from its length, it will become a square. Then the length and breadth of the land respectively are. அதாவது ஒரு செவ்வக வடிவ வயலின் பரப்பளவு வந்து 240 மீட்டர் ஸ்கொயர். அதனுடைய நீள பக்கத்திலிருந்து 8 சென்டிமீட்டர் குறைத்தால் அது ஒரு சதுரமாகும். அதன் நீளம் அகலம் முறையே என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நம்மக்கிட்ட வந்து கொடுத்துருவது ஃபஸ்ட்டு நம்ம எழுதிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ஏரியா, அதாவது ஒரு செவ்வக வடிவ வயலின் பரப்பளவு வந்து கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஸோ பரப்பளவுனா ஏரியா பரப்பளவு. ஸோ ஏரியா பார்த்தோம்னா 240 மீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா அதனுடைய நீள பக்கத்திலிருந்து 8 சென்டிமீட்டர் வந்து குறைக்கிறாங்க அப்படின்றாங்க. அதோட லென்த்து வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 8 மீட்டர் வந்து குறைக்கிறாங்க. அப்படி குறைச்சாங்கன்னா அது ஸ்கொயர் ஆகுன்றாங்க. அதாவது இப்போ இது வந்து ஒரு ரெக்டாங்கல்னு எடுத்துக்கலாம், செவ்வகம் எடுத்துக்கலாம். அதில் என்ன பண்ணுறாங்கன்னா இதுதான் அதோட நீளம் இது தானே. ஸோ இதில் என்ன பண்ணுறாங்கன்னா 8 சென்டிமீட்டர், ஓகே 8 சென்டிமீட்டர் இதில் குறைக்கிறாங்க அப்படின்னும் போது என்ன ஆகுதுன்னா அது வந்து ஸ்கொயர் ஆகுது அப்படின்றாங்க. ஸோ இப்போ இந்த ஸ்கொயர் இருக்குது இல்லைங்களா, அதோட நீளமோ அகலமோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்குறாங்க. இதுதான் வந்து கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போது ஸ்கொயரில் நம்ம அதாவது சதுரம் பார்த்தோம்னா அதோட லென்த்து, அதோட நீளமும் அகலமும் எப்படி இருக்கோ சேமாக இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும். அப்போ அந்த லென்த்து வந்து அந்த செவ்வகம் இருக்கு இல்லையா, இந்த செவ்வகத்தோட நீளம் என்னவா மாறும், அதாவது பார்த்தோம்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அதோட நீளத்தை ரெக்டாங்கிளோட லென்த் இருக்கு இல்லையா, அதை வந்து செவ்வகத்தோட இதை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா என்னவா மாறும்னா அதோட லென்த்து எக்ஸ் மைனஸ் ஏ. ஏன்னா இந்த லென்த்துலேருந்து தானே 8 சென்டிமீட்டர் வந்து குறைச்சிருக்கு. அதனால் எக்ஸ் வந்து லென்த்துனா அதுலேருந்து அந்த லென்த்துலேருந்து 8 சென்டிமீட்டர் கம்மி பண்ணிக்கும் அப்படின்றது தான் இப்போ நம்ம வந்து கிடச்சிருக்கிறது. ஓகே, இப்போ வந்து ரெக்டாங்கிள் வந்து ஸ்கொயராக மாறிடுச்சு. ஸ்கொயராக மாறிடுச்சுன்னா அதோட லென்த்தும் பிரெத்து என்னது நம்ம சேம் அப்படின்னு பார்த்துட்டோம். ஓகேங்களா. அப்போ அதோட பிரெத்து என்னன்னு வரும், அதுவுமே என்ன வரும், எக்ஸ் மைனஸ் 8 சென்டிமீட்டர்னு வரும். அப்போ நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா ரெக்டாங்கிளோட லென்த்து பார்த்தோம்னா எக்ஸு, அதே மாதிரி அதோட பிரெத்து பார்த்தோம்னா எக்ஸ் மைனஸ் 8 அப்படின்னு எடுத்துக்கலாங்களா. ஓகே, இப்போ ஏரியா வந்து நம்மளுக்கு தெரியல. ஏரியா ஈக்குவல் டு எல் இன்ட்டு பி. அப்போ எல் என்னது எக்ஸு இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 8, அது இஸ் ஈக்குவல் டு என்னது 240. அப்போ உள்ளே வந்து கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணோம்னா அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 8x ஈக்குவல் டு 240 அப்படின்னு வரும். ஸோ இதை கொண்டு வந்துடலாம், இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 8x மைனஸ் 240 ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து சால்வ் பண்ண தெரியும் இல்லைங்களா, எப்படி சால்வ் பண்ணலாம். இப்போ வந்து 240 மைனஸ் 240 எடுத்துக்கணும். மல்டிப்ளை பண்ணால் என்ன வரணும், 240 வரணும். இதே வந்து நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா -8 வந்து வரணும். ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணோம். ஸோ அப்படி பார்த்தோம்னா எப்படி வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 20 12ன்னு எடுத்துக்கலாங்களா. ஏன்னா இது எடுத்துனோம்னா மல்டிப்ளை பண்ணோம்னா 20 12 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா 2 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னோம்னா 240 வரும். ஓகே, இப்போ வந்து இதை மைனஸ் பண்ணோம்னா -8 வரணும் அப்படின்னோம்னா இங்கே மைனஸ் போட்டோம்னா கரெக்டாக இருக்குமா. இப்போ 2 மல்டிப்ளை பண்ணும்போது -240, அதே மாதிரி ஆட் பண்ணும்போது -8 அப்படின்னு வரும். ஸோ அப்போ நம்ம எப்படி எழுதலாம், இதை எக்ஸ் மைனஸ் 20 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 12 அப்படின்னு எழுதலாம். அடுத்து அப்போ இது எக்ஸ் ஈக்குவல் டு 20 -12 வரும். ஸோ மைனஸ் வந்து நம்ம எப்பவுமே எடுத்துக்க மாட்டோம்.
ப்ளஸில் இருக்கிறத எடுப்போம். அப்போ x = 20. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்ம லென்த்து வந்து ரெக்டாங்கல் செவ்வகத்தோட லென்த் வந்து நம்ம நீளத்தை வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்மளுக்கு என்ன ஸ்கொயரோட இதுக்கு லென்த்துனாலும் பிரெத்னாலும் வந்து நம்மக்கிட்ட கேட்குறது வந்து நீளமும் அகலமும் தான் கேட்குறாங்க. ஒரு அதாவது ஒரு அந்த குறைச்ச அந்த 8 சென்டிமீட்டர் குறைச்ச இந்த சதுரத்தோட இதுதான் கேட்குறாங்க, நீளமும் அகலம் தான் கேட்குறாங்க. நம்ம என்ன பார்த்தோம், அதாவது சதுரம் அப்படின்னாலே அதோட நீளமும் அகலமும் ஒன்றா தான் இருக்கும் அப்படின்னு பார்த்துருக்கோம். அதனால தான் எல்லுனாலும் சரி பிரெத்துனாலும் சரி அகலமானாலும் நீளனாலும் x - 8ன்னு சொல்லி எடுத்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம எக்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா, லென்த் வந்து கண்டுபிடிச்சோம், செவ்வகத்தோட லென்த் வந்து நம்ம கண்டுபிடிச்சோம். அப்போ அதை கொண்டு போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்துடுமா? அப்போ என்ன, x - 8 x என்னது 20 - 8 பார்த்தோம்னா 12 சென்டிமீட்டர் அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்தோம்னா நம்மகிட்ட என்ன கேட்குறாங்க, அந்த லேண்டோட இது என்ன லென்த்து பிரெத் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ லென்த்து பார்த்தோம்னா என்ன ஆகுது, 20 சென்டிமீட்டர்னு கண்டுபிடிச்சிட்டோம். அதோட அகலம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 12 சென்டிமீட்டர். ஸோ ஆன்சர் பார்த்தோம்னா 20 சென்டிமீட்டர் இது நீளம், 12 சென்டிமீட்டர் பார்த்தோம்னா பிரெத்து. ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாம். Find the side of the equilateral triangle if the area of an equilateral triangle is 900√3 centimeter square. அதாவது ஒரு சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு பார்த்தோம்னா 90 × √3 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அதோட பக்க அளவை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு வந்து கொடுத்துட்டாங்க. பரப்பளவு ஏரியா 90√3 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அதோட பக்க அளவை வந்து கேட்டிருக்காங்க, அதோட சைடு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ வந்து சமபக்க முக்கோணம் நம்மளுக்கு நல்லாவே தெரியும், எல்லா பக்கமும் என்னது ஒரே மாதிரி சமமாக இருந்தது தான் சமபக்க முக்கோணம். அதோட ஏரியா பரப்பளவோட ஃபார்முலா தெரியும் இல்லையா, ஏரியா = √3/4a². ஸோ நமக்கு கொடுத்துருக்கிறது பார்த்தோம்னா ஏரியா தான். அப்போ 900√3 போட்டு √3/4a². இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது பார்த்தோம்னா இந்த இது தான். சரி, ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தோம்னா இதை தவிர மீதி எல்லாத்தையும் இங்கே கொண்டு வரலாம். 3 × 4/√3 = a². ஸோ இப்போ பார்த்தோம்னா இந்த √3 கேன்சல் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் மல்டிப்ளை பண்ணாலும் ஓகே தான், இல்லை அப்படியே விட்டாலும் ஓகே தான். ஏன்னா அப்படியே விட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக நம்ம ஆன்சர் போட்டுக்கலாம். எப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ஏ தான் நம்மளுக்கு தேவை, ஆனால் நம்மளுக்கு கிடைச்சது a². அப்போ என்ன பண்ணோம், 900 × 4க்கு ரூட் எடுத்தோம்னா தான் ஏ கிடைக்கும். அப்போ இப்போ a = இப்போ இதுக்கு வந்து வெளில எடுத்தோம்னா என்னென்னு வரும், 3 2 0க்கு 1 × 4 வெளில எடுத்தோம்னா 2. அப்போ a = 60 சென்டிமீட்டர். ஸோ ஒரு சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு வந்து பார்த்தோம்னா கொடுத்துட்டாங்க, அதோட பக்க அளவை வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம பக்க அளவை பார்த்தோம்னா 60 சென்டிமீட்டர் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ 15 சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டர் மற்றும் 25 சென்டிமீட்டர் பக்க அளவுகள் கொண்ட ஒரு முக்கோணத்தின் அரை சுற்றளவுக்கு வந்து கேட்குறாங்க. ஸோ வந்து நம்மளுக்கு நல்லாவே தெரியும் சுற்றளவு, நாம் வந்து அரை சுற்றளவு ஓகே நம்மளுக்கு தெரியும். அரை சுற்றளவுனா என்ன பண்ணுவோம், இப்போ வந்து 1 அரையாக குறைக்கணும் என்ன பண்ணுவோம், அது /2 போடுவோமா, அதை தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ சுற்றளவு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி அதை 2ஆல் டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு அரை சுற்றளவு வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ பெரிமீட்டரை பாதியாக குறைச்சோம்னா அதுதான் செமி பெரிமீட்டர் வந்து கிடைக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா பெரிமீட்டரை 2ஆல் டிவைட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பெரிமீட்டர் கண்டுபிடிக்கலாம். ஸோ ட்ரையாங்கிள் வந்து எத்தனை பக்கங்கள் 15 20 சென்டிமீட்டர் 25 சென்டிமீட்டர் இருக்குன்றாங்க. ஸோ நம்மளுக்கு பெரிமீட்டர் அதாவது அதோட சுற்றளவு நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், எல்லா சைடும் ஆட் பண்ணால் நமக்கு சுற்றளவு கிடைச்சிடும். அப்போ 15 25 20 எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா என்ன வரும், 60 வரும். ஸோ நம்மளுக்கு கிடைச்சது வந்து சுற்றளவு தான்.
ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது பெரிமீட்டர், அவங்க கேட்டிருக்கிறது என்னது செமி பெரிமீட்டர், அதாவது அரை சுற்றளவு. அப்போ என்ன பண்ணும், அதை வந்து ரெண்டால் வந்து டிவைட் பண்ணும். அப்போ 60/2 ஈக்குவல் டு 30 சென்டிமீட்டர். இதுதான் என்னது ஆன்சர். Find the area of semicircle whose radius is 28 centimeter. அதாவது ஆரம் 28 சென்டிமீட்டர் உடைய அரைவட்டத்தின் பரப்பளவு காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு கொடுத்துருக்கிறது பார்த்தோம்னா ரேடியஸ், அதோட ஆரம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரேடியஸ் ஈக்குவல் டு 28 சென்டிமீட்டர். ஓகே, இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, ஏரியா ஆஃப் செமி சர்க்கிள், அதாவது அரைவட்டத்தோட ஆரம் கேட்குறாங்க. அப்போ நம்மளுக்கு ஃபார்முலா என்னன்னு தெரியும், ஏரியா இஸ் ஈக்குவல் டு πr²/2. இதுதான் ஃபார்முலா. ஸோ ஃபார்முலா தெரிஞ்சிச்சுனாவே நம்ம சம் போட்ட மாதிரி தான். ஸோ நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்தோம்னா π இன்ட்டு r² என்ன, 28 இன்ட்டு 28 டிவைடட் பை 2. ஸோ பையோட வேல்யூ என்ன, 22/7. நிமிஷம், 22/7 இன்ட்டு 28 இன்ட்டு 28 டிவைடட் பை 2. ஸோ இந்த 2ன்றது எப்படி என்ன அப்படின்னா 2/1 அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஓகேங்களா. அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஈக்குவல் டு 22/7 இன்ட்டு 28 இன்ட்டு 28 இன்ட்டு இது மேலே வந்துச்சுன்னா என்னென்னு வரும், 1/2 அப்படின்னு வரும். ஓகேங்களா. ஸோ தெரிஞ்சவங்க டேரெக்டாக பண்ணிக்கோங்க. கொஞ்சம் இதெல்லாம் லைட்டாக ஒருத்தர் கன்ஃபியூஸ் ஆகும் இல்லையா, ஸோ அவங்களுக்காக நான் சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ எல்லாமே கேன்சல் பண்ணால் 17412 பண்ணியாச்சா. இப்போ என்ன இருக்குது, 44 இன்ட்டு 28. ஸோ ஆன்சர் பார்த்தோம்னா 32 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இதுதான் பார்த்தோம்னா அரைவட்டத்தோட பரப்பளவு. ஸோ நம்மளுக்கு இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதோட ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும். ஸோ வந்து கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தோம்னா ஆரமா இல்லை விட்டமா அப்படின்றத வந்து ஃபஸ்ட் நோட் பண்ணணும். ரேடியஸாக டயாமீட்டரா அப்படின்றத நோட் பண்ணணும். அடுத்து அந்த எது கேட்டிருக்காங்களோ அதோட ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். ஸோ வந்து பார்த்தோம்னா அதோட ஏரியா, அதோட ஃபார்முலா, அதோட பரப்பளவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா πr²/2. ஸோ அதில் வந்து போடணும். ஸோ இதில் நம்ம வந்து நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 2 வந்து எப்படி கொண்டு போய் அடிக்கிறோம் அப்படின்றது தான் வந்து முக்கியம். இதில் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. ஸோ இன்ட்டு 1/2 அப்படின்னு சொல்லி போட்டு பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து கரெக்டாக வரும். ஓகேங்களா. சரி, ஓகே. ஸோ இப்போ என்ன கொஷின் கேட்குறாங்கன்னா அவங்களே பையோட வேலையை கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்க, ஆரம் 35 சென்டிமீட்டர் கொண்ட அரைவட்டத்தின் பரப்பளவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதே தான் அரைவட்டத்தோட பரப்பளவு ஏரியா நம்ம முன்னே பார்த்தோம்லையே, ஏரியா இஸ் ஈக்குவல் டு πr² டிவைடட் பை 2. நம்மக்கிட்ட என்ன கொடுத்துருக்காங்க, ரேடியஸ், ஆரம் தான் கொடுத்துருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, 35. ஓகே, இப்போ நம்ம போடலாம். பையனா என்னது 22/7 இன்ட்டு r²னா 35 இன்ட்டு 35 டிவைடட் பை 2. அது எப்படி எழுதலாம், 1 5 அப்படி இங்கே கூட அடிச்சுக்கோங்க, 5. ஓகேங்களா. அடுத்து இது 1, இது 11 போட்டோம்னா 35 இன்ட்டு 55. 5 5 25, 5 2 15 16 17, 5 2 15 16 17, 5 2. ஆன்சர் பார்த்தோம்னா 1925 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அதுதான் ஆன்சர் வந்து கிடைச்சாச்சு. ஸோ அதே தான் ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணணும், ஈக்குவல் டு πr². இந்த ஃபார்முலா தெரிஞ்சிச்சு அப்படின்னா அப்ளை பண்ண தெரிஞ்சிச்சுன்னு சொன்னால் நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஆன்சர் கிடைச்சாச்சு. ஓகே, அவ்வளோதான். இன்றைக்கி ஒரு 5 சம் நம்ம பார்த்துட்டோம்.
அடுத்த ஒரு 5 சம்மில் மீட் பண்ணுறேன். பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க.